ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால நான் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பேசுவேன், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 5. நம்ம ஹீரோவா ஆமினாவும் இருக்கிற வீட்டை காமிக்கிறாங்க. நீ இன்னும் கிளம்பாம இருக்க அப்படின்னு ஆமினா கேட்கவும், எனக்கு ஸ்கூலுக்கு போகவே விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல நீ இன்னைக்கு கண்டிப்பா ஸ்கூலுக்கு போனா அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. நீ ஸ்கூலுக்கு போகலையா, விருப்பம் இல்லையா, ஜாலி இப்படிதானே நீ எப்பவும் சொல்லுவ, இன்னைக்கு என்ன ஸ்கூலுக்கு போக சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதெல்லாம் இல்ல, ஸ்கூலுக்கு போன்னு எரிக்கா சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு கிளம்பி போறான். ஏதோ தப்பா இருக்க, இவ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறான். நான் ஆல்ரெடி என்கேஜ், ஸோ என்னால வேற பையன் கூட சுத்த முடியாது அப்படின்னு இசகாவா சொல்லியிருப்பா. இசகாவா வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணிருப்பாங்களா, இல்லைன்னா அவளுக்கு என்ன பிடிக்காம அவ ஈஸியா நழுவி போனுங்கிறதுக்காக என்கேஜ்டுன்னு போய் சொல்லியிருப்பாளோ, என்ன ரிஜெக்ட் பண்றதுக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், நான் ஸ்கூலுக்கே வந்திருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ லைப்ரரி போனா. ஹாய் ஓமினோ, உன்னை பத்தி நான் ரிசர்ச் பண்ணேன், டெய்லியும் நீ காலையில லைப்ரரி வந்து படிப்பேன்னு கேள்விப்பட்டேன், அதான் நானும் இங்க படிக்க வந்துட்டேன். இந்த இடம் படிக்கிறதுக்கு ரொம்பவே அமைதியா இருக்கு, இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், என்னை பத்தி ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இது லவ் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம சேர்ந்து படிக்கலாமான்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். இந்த இடம் யாரும் இல்லாம அமைதியா இருக்கிறதுனால ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியுது இல்ல அப்படின்னு சொல்றா. ஆனா இசுகாவா இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால ஃபோக்கஸ் பண்ண முடியல. இவகிட்ட நான் எப்படி பேச்ச ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்துட்டே இருக்கான். ஆமா இசுகாவா, உன் பிளட் டைப் என்னன்னு கேட்கவும் ஓ பாசிட்டிவ்னு சொல்றா. உன் பர்த்டே இப்போ May 2nd, ஃபேவரட் சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்டும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. என்ன இவ இப்படி டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு தான் இப்ப நர்வஸா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம் போறான். அப்ப கால் தடிக்கு கீழே விழுறான். அவன் புக்கோ கீழே விழுது. இவ முன்னாடி எனக்கு கீழே விழுந்து அசிங்கப்படணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், ஆமா அது என்ன புக்குன்னு கேட்கறா. அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மறைக்கவும், என்கிட்டயும் ஷ்ரைன் ஸ்டாம்ப் புக் இருக்கு அப்படின்னு காமிக்கிறா. சோ அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே ஷ்ரைன் ஸ்டாம்ப் புக்கை கலெக்ட் பண்றோமா அப்படின்னு யோசிக்கவும், இதையோ காம்படிஷனா மாத்திருவாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுதான் என்னோட பெஸ்ட் 7 கலர்ஸ் இருக்கு பாத்தியா, அப்புறம் இது ரொம்பவே ரேர் ஆனது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி எங்க அம்மா தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கலெக்ட் பண்ண வைப்பாங்க, எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல நம்ம ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ள, நான் இதை கலெக்ட் பண்றேன்னு தெரிஞ்சா இப்ப என்ன சின்ன புள்ளத்தனமா நினைப்பா, சோ நான் இதை பண்றேன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எங்கப்பா 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை கிடைக்கிற ரேர் ஸ்டாம்ப் இது, இதை நான் கலெக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க, நான் அன்னைக்குன்னு பார்த்து எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், எத்தனை ஃபங்க்ஷன் வீடு தான் இவளுக்கு வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா உன்கிட்ட மொத்தம் எத்தனை கலெக்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்கவோ 83 நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்னை விட அதிகம் 172 இருக்கு அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, அப்படின்னா நான் உன்னை விட அதிகமா கலெக்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் உன்னை விட அதிகம் கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவ சொல்றா. ஈவன் இன்னைக்கு உன்னை விட ஸ்கூலுக்கு கூட நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன்னு சொல்லுவோம். அப்படியா, நாளைக்கு நான் உன்னை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பெல் அடிக்கவும் இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு போறாங்க. ஓமினோ, இது ரொம்பவே ஃபன்னா இருந்தது, நம்ம டெய்லியும் காலையில ஒன்னா படிக்கலாமான்னு கேட்கவோ, கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இனிமே டெய்லியும் நானும் இசகாவோ லைப்ரரியில ஒன்னா உட்காந்து காலையில படிப்போம், நாங்க தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு, இப்படியே போனா நாங்க கல்யாணம் பண்ணிடுவோம், நம்ம கிளாஸ்க்கு புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாரு. என்னது இந்த டைத்துல டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்டா யாரா இருக்கும், பொண்ணா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பசங்க பாக்குறாங்க. என் லைஃப் பெர்ஃபெக்ட்டா போக போது, எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இசகாவா கிட்ட சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா, புது டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்டா வந்திருக்கிறது எரிக்கா தான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஹே, இது அந்த ஃபேமஸான எரிக்கா தானே, அவ நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. நான் நினைச்ச மாதிரியே நாகி சம் சர்ப்ரைஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லி எரிக்கா நினைக்கிறா. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கறான். நம்மளோட இந்த ஒன்னா இருக்கிற போட்டோ பார்த்துட்டு என்னோட பழைய ஸ்கூல்ல இருந்து என்ன வெளியே அனுப்பிட்டாங்க, இன்ஸ்டால தெரியாம நான் அப்லோட் பண்ணி டக்குன்னு டெலிட் பண்ணிட்டேன். ஆனா அந்த 5 செகண்ட்ல ஒரு பொண்ணு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கூல்ல காமிச்சிட்டா. அது கேர்ள்ஸ் ஸ்கூலுங்கிறதுனால இந்த மாதிரி அஃபேர்ஸ் வச்சிருக்கிறது தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இது ஆக்சிடென்டலா எடுத்த போட்டோன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் என்ன ஸ்கூல்ல கூப்பிட்டாங்க, ஆனா அன்னைக்கு தான் உனக்கு ஃபீவர் ஆகி நீ கீழே விழுந்துட்ட, உன்னை அப்படியே விட்டுட்டு போக மனசுல, உன்னை பாத்துக்கிட்டதுனால என்னால ஸ்கூலுக்கு போக முடியல, நாகிக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்க அப்பா கால் பண்ணி சொன்னேன், பேசாம நாகி படிக்கிற ஸ்கூல்லயே உன்னை ஜாயின் பண்ணி விட்டுதான் அவர் தான் சொன்னாரு அப்படின்னு எரிக்கா சொல்லவும், அப்படின்னா இது என்னோட ஃபால்ட்டும் சேர்த்துதான் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த ஸ்கூலுக்குள்ளேயும் நமக்கு ஒரு புது ரூல்ஸ் இருக்கு, நம்ம ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா, நம்ம ரெண்டு பேருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்றான். இப்ப எல்லா பசங்களுமே எரிக்காவை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஃபேமஸ் செலிபிரிட்டி அந்த எரிக்காவா நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ நம்ம ஹீரோட கிளாஸ் முன்னாடி போய் குவிறாங்க. நான் நினைச்சதை விட எரிக்கா ரொம்ப ஃபேமஸா இருக்கா போல, சரி கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீராம கிளாஸ்க்கு கஷ்டப்பட்டு போறான். அவ செலிபிரிட்டிங்கிறதுனால அவகிட்ட யாருமே பேச போக மாட்டேங்கிறாங்க. இன்னொருத்தன் போறான், எரிக்கா மூஞ்ச திருப்பிக்கிடுறா. எரிக்கா என்ன பண்றாங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அவ ரொம்பவும் நர்வஸா இருக்கா. அவ ஃபேமிலியை பார்க்க போனப்பவும் அவ இப்படிதான் பண்ணா. நான் அவகிட்ட போய் பேச ஆரம்பிக்கவா, ஆனா வேண்டாம், எங்க என்கேஜ்மெண்ட் பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட பேரு இசகாவா ஹீரோ, நான் தான் இந்த கிளாஸ் ரெப், உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா சொல்லு சரியா அப்படின்னு சொல்லி இசகாவா சொல்லவும், இந்த ஸ்கூலை சுத்தி காமிக்க முடியுமா எரிக்கா கேக்குறா. சோ போச்சு, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஆனாங்கன்னா இசகாவா பேச்சு வழக்குல என்ன பத்தி பேசுவா. நாகியா, எனக்கும் அவனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கேன்னு எரிக்கா சொல்லுவா. இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு என்னைய என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்கா, ஒரே நேரத்துல ரெண்டு பேருக்கு ரோட்டு விடுறியா அப்படின்னு அவங்க திட்டுவாங்கன்னு யோசிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரையும் பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்களை ஃபாலோ பண்ணி போறான். இதுதான் மெயின் பில்டிங், நம்ம இப்ப இருக்கிறது ஏ விங்ல இருக்கோம், நம்ம இப்ப பி விங்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி இசகாவா எரிக்காவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இசகாவாவும் ஸ்கூல் ஃபுல்லா ஃபேமஸ் தான், அண்ட் எரிக்காவும்
ஃபேமஸ். ஸோ இப்போ அவங்கள சுத்தி ஒரு கிரௌட் எப்ப பார்த்தாலும் நின்னுகிட்டே இருக்கு. எரிக்கா தனியா மாட்டினா எப்படியாச்சும் அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா இவங்களை சுத்தி எப்ப பார்த்தாலும் கிரௌட் இருந்துகிட்டே இருக்கு. ஆமினா கிட்ட இந்த லெட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாஸ் பண்ணி விடலாம்னு யோசிக்கிறான். பசங்கள்லாம் அவளையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முடிவு பண்றான். அவங்க தனியா இருந்தா பேசிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி போனா எங்கேயுமே அவங்க தனியா இல்ல. அப்ப இசகாவா வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு போகப்போ இதுதான் சான்ஸ் நம்ம ஹீரோ கிளம்புனா. நீ சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் அங்க எடுத்துட்ட. சோ இந்த தடவை லஞ்ச் எங்களோட ட்ரீட் தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து ட்ரீட் வைக்கிறாங்க. யாருடா நீங்க அச்சோ அவங்க கிளம்பிட்டாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கண்ணால பார்த்தா மட்டும் தானே அது தப்பு, ஜஸ்ட் காதால கேட்கறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யாரோ வெளியே இருந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சான்னு எரிக்கா வந்து பாக்குறான். நம்ம ஹீரோ டக்குன்னு ஒளிஞ்சுக்கிட்டான். எரிக்காவுமே வேற லெவல்ல விளையாடுறா. ஆமினோ கிட்ட அத்லெட்டிக் ஸ்கில் இருக்குன்னு எனக்கு இத்தனை நாள் தெரியாம போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ எரிக்கா தனியா வந்து உட்காரவும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஹே ஆமினோ அப்படின்னு கூப்பிடுறான். பார்த்து ஜாக்கிரதான்னு சொல்றாங்க. பால் வந்து நம்ம ஹீரோ தலையில அடிக்குது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ அப்படியே மட்டையாயிருந்தான். நம்ம ஹீரோவால கடைசி வரைக்கும் அவகிட்ட பேசவே முடியல. எப்படியாச்சும் அவகிட்ட நான் பேசணும், இல்லைன்னா எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அச்சோ நான் கிளாஸ்ல வந்துட்டு மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி இசகாவா வந்துட்டு இப்போ கிளாஸ் ரூமுக்கு போறா. ஆமினோ அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு டக்குன்னு ஒளிஞ்சுக்கிட்டான். அவ தனியா இருக்கா ஓகே, ஆனா அவகிட்ட நான் என்ன பேசுறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப இசகாவா திரும்ப வந்துருதா. நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா இசகாவா அழ ஆரம்பிக்கிறா. அச்சோ போச்சு, எரிக்கா நர்வஸா இருந்ததுல எதுவும் பண்ணிட்டாளா, நான் தான் இதை சமாளிச்சாகணும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு போயிட்டு இசகாவா ஆமினோவை எதுவும் தப்பா எடுத்துக்கிடாத, அவ கொஞ்சம் நர்வஸா இருந்ததுனால ஏதாச்சும் பண்ணிருப்பா, ஆமினோ ரொம்பவுமே நல்ல பொண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நமக்காக மெனக்கிட்டு வந்து சப்போர்ட் பண்றானே அப்படின்னு சொல்லி எரிக்கா பார்த்துட்டு ஆனா நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலி இது ஏன் மிஸ்டேக் தான், காலையில இருந்து நான் அடக்கி வச்சிட்டு இருந்தேன், இதுக்கு மேல அடக்க முடியல. நான் எரிக்காவோட பெரிய ஃபேன் தெரியுமா, 2 வருஷமா நான் அவளை இன்ஸ்டால ஃபாலோ பண்றேன். எனக்கு அவளோட போட்டோஸ் எல்லாமே ரொம்பவும் பிடிக்கும், ரொம்பவும் நேச்சுரலா இருக்கும். அதுலயும் இந்த போட்டோவை பாரு, இது ரொம்ப சூப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்த போட்டோவை காமிக்குமோ ஒருவேளை போட்டோகிராஃபர் சூப்பரா இருப்பானா என்னமோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா உங்க 2 பேருக்கு ஒருத்தர் முன்னாடியே தெரியுமான வாக்கிக்கும் இல்ல இவனும் என் ஃபேன் பாய் தான் அப்படின்னு சொல்லி அவ சமாளிக்கிறா. உன்னோடவும் நான் தான் எரிக்காவோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி இசகாவா சொல்றா. வழியா தப்பிச்சிட்டோம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமினோ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சப்போர்ட் பண்ணதை வந்து எரிக்கா யோசிச்சு பார்த்துட்டு நீ ஒன்னும் அவ்வளவு மோசமானவனா இல்ல அப்படின்னு வா சொல்லிட்டு சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி இசகாவை கூட்டிட்டு கிளம்புறா. நம்ம ஹீரோவை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ படிக்கிறது ஒரு ஜீனியஸ் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால ஸ்டடீஸ்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு, எல்லாமே ரொம்ப டஃபா இருக்கு, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்லவும் உண்மையிலேயே எங்க சிலபஸ் எல்லாம் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும், பட் கவலைப்படாத, கிளாஸோட ஃபர்ஸ்ட் இருக்கிற நானும் செகண்ட் இருக்கிற நாகியும் உனக்கு ஸ்டடீஸ்ல ஹெல்ப் பண்றோம், நம்ம 3 பேருமே டெய்லியும் காலையில ஒண்ணா உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோக்கும் எரிக்காக்கும் மூஞ்சி ஒரு மாதிரி போகுது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. லவ்வர் கூட டெய்லியும் காலையில தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா இப்ப எரிக்காவும் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டா. இசகாவாவை நம்ம ஹீரோ லவ் பண்ற விஷயம் எரிக்காக்கு தெரியாது, எரிக்கா கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இசகாவாக்கு தெரியாது. நம்ம ஹீரோவோட நேரத்துக்கு கரெக்டா எரிக்காவும் இசகாவும் தான் ஃப்ரெண்டா மாறி இருக்காங்க. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ண போறான், என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.